அதனால ஆகாயம் சத்தத்திலிருந்து உருவானது. அப்போ சத்தம் பெரியதா அப்படின்னு கேட்டா அந்த சத்தத்தையும் ஒருத்தர் உருவாக்கினார் பாருங்க, அவர் தான் பெரியவர். அப்போ இந்த சத்தம் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பாலுக்கு அப்பால ஏக இறைவன் ஜோதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை யாரும் பார்த்தது கிடையாது. ஒரே ஒருத்தர் பார்த்தாரு, தன்னுடைய முழு தன்மையோட உள்ளே இறக்கிக்கிட்டாரு. அவர் தான் நம்முடைய ராமலிங்கம். சரிங்களா? ஏன் ராமலிங்கம்னு சொல்கிறேன்னா, ஐயாவுக்கு வந்துட்டு வள்ளல் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக. அவர் கோச்சிக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்போது ராமலிங்க பெருமான் அருட்பெருஞ்சோதி தந்தையை தன்னுடைய உடம்புக்குள்ள முழுசாக வாங்கிக்கிட்டு ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றார். அப்போது ஏக இறைவன் அருட்பெருஞ்சோதி இறைவன் ஏதோ ஒரு இடத்துல அப்பாலுக்கு அப்பால தான் வேலையை அமைதியாக பார்த்துட்டு இருக்கார். அப்போது அப்பேற்பட்ட இறைவன் சத்தத்தை உருவாக்கி இவர் சத்தத்தை உருவாக்கும் போது அவர் அருட்பெருஞ்சோதியாக இருந்து உருவாக்கினாரான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. ஒருபடி கீழிறங்கி வந்து சிவம் அப்படின்ற நிலையில இருந்து சத்தத்தை உருவாக்கினார். அப்போ இந்த சத்தம் பஞ்சபூதங்களாக பிரிந்தது. அடுத்து இதே சிவம் தாம் ஒரு இடத்துல நிலைச்சு நின்று, ஏன்னா சிவத்துக்கு அசைவு தேவையில்லாத ஒன்று. எப்படி அருட்பெருஞ்சோதி ஒரே ஒரு இடத்துல அசையாமல் இருந்து அருள் புரியுதோ, அதே மாதிரி சிவமும் அசையாமல் ஒரு இடத்துல இருந்து அசைவதற்காக சக்தியை உருவாக்குகின்றார். அப்போ இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவன்கள் இருந்தாலும் ஆத்மாக்கள் இருந்தாலும் சக்தியின் மீது சிவத்திற்கு அன்பு அதிகம். சரிங்களா? அப்போ நிறைய கோயில்கள்ல சக்தி கூட தனியா இருந்துருவாங்க, மாரியம்மனா தனியா இருந்துருவாங்க, காளியா தனியா இருந்துருவாங்க. ஆனா சிவபெருமான் எந்த ஒரு கோவிலிலும் தனியாக இருப்பது கிடையாது. கூடவே சக்தியும் இருப்பாங்க. மறைமுறை நாயகியாக சக்தி இருப்பார். அப்போ சக்தி யாருன்னு பார்க்கும்போது சிவபெருமானினுடைய அன்பு, சிவபெருமானோட அன்பு தான் சக்தி. அதனாலதான் நம்மளுடைய திருமூலரையா பாட்டு பாடியிருப்பார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவதாலும் அறிகிறார், அன்பே சிவமாவதாலும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ நாம எல்லோருமே சக்தியினுடைய நிலையில இருக்கோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நாம சிவத்தினுடைய நிலையில இல்லை. அசையும் பொருட்கள் அனைத்தும் சக்தியின் நிலையில் உள்ள பொருட்கள். சரிங்களா? அப்போ அடுத்து ஏகரவன் என்ன பண்றாரு? சக்தியா பிரிஞ்சு அன்பாக்கு ஆதாரமா இருக்காரு. அதே சிவமே என்ன பண்றாரு? திருப்பி இயல்பா மாறுறாரு, சிவபெருமானினுடைய இயல்பு. அப்போ சிவபெருமானுடைய இயல்புக்கு பேரு நந்தி. சரி, அப்போ சிவபெருமானுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிவபெருமான் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற எத்தனையோ தொழில்கள் அவர் செய்து கொண்டிருந்தாலும் பொதுவாகவே நம்ம பேசக்கூடிய பேச்சு என்ன? அவர் அடிக்கிற கடவுள்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவோம். அப்போ சிவபெருமானுடைய இயல்பு அழிவை நோக்கி செல்வது. அப்போ சிவபெருமானுடைய இயல்பு அழிவை நோக்கி செல்வது. அப்போ அழிவை நோக்கி செல்வதை எது காப்பாற்றும்? அன்பு காப்பாற்றும். அன்பு காப்பாற்றி, அவனே
நீ அழிவை நோக்கி நான் போகாத, நீ உங்க அப்பங்கிட்ட பிரிஞ்சு வந்துட்ட, திருப்பி நீ அவர்கிட்டயே போயிருப்பா அப்படின்னு சொல்லி சக்தி நமக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவார். அப்போ நமக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு சக்தி உருவாக்கியவர் தான் முருகப்பெருமான். அப்ப இங்க முருகப்பெருமான் என்னவா இருக்காரு? நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களாக முருகப்பெருமான் இருக்கின்றார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆண்மை அப்படின்ற சக்கரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அவர் இருக்கின்றார். சரிங்களா? அப்போ இயல்பு அறிவுன்னு சொல்லி பார்க்கணும். இது ரொம்ப உதாரணத்தோட ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு தக்காளி இருக்கு. இந்த தக்காளியை நாம் எந்த ஒரு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்காம ஓப்பனாக வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 14 நாட்களில் மக்கி அழுகி போயிடும். அப்போது இந்த தக்காளியும் மற்ற உயிரினங்களும் அழிவை நோக்கி செல்வதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க தேவையில்லை. ஏன்னா அவற்றினுடைய பொதுவான இயல்பு அழிவு. ஆனால் இதே இந்த தக்காளி அழுகாமல் நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் எனக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது, அதுக்கு மேலே பூசக்கூடிய ரசாயனங்கள் தேவைப்படுது. இதையெல்லாம் போட்டால் தான் நான் இந்த தக்காளியை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். அதுதான் சக்தியாக இருக்கக்கூடிய அன்பு. அப்போது அந்த மாதிரி தான் ஏக இறைவன் தன்னுடைய இயல்பாக அழிவை வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த அழிவிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்வதற்காகத்தான் மற்ற தெய்வங்களை அவர் உருவாக்கி வைத்துள்ளார். ஆனால் எப்படி எல்லா வித்தைகளும் எல்லா விஷயங்களும் நாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஆணவம் வந்ததோ, அதே மாதிரி ஐந்தொழில் செய்யக்கூடிய மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மன் இவர்களுக்கும் ஆணவம் வந்துவிட்டது. இவங்களுக்கு ஆணவம் வந்ததுனால சுயசார்பு வந்ததன் காரணமாக இவர்கள் தங்களுக்கான பக்தர்களை தேடினார்கள். சிறு சிறு சித்துக்கள் கொடுத்து பக்தர்களை மயக்கி தன்மையப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிங்களா? அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே பிரம்மதேவரை யாரும் தனியாக கோவில் கட்டி வணங்குவது கிடையாது. சிவபெருமானுடைய சன்னதிகள் இருப்பாரு, அங்கங்க ஒரு சில கோயில்கள் இருக்கும். இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் பிரம்மா என்கின்ற கடவுள் இல்லாமல் போய்விடுவார். உண்மைதானே? அப்போ 5 மூர்த்திகளும் தங்களின் இருப்பை நீட்டித்துக் கொண்டிருப்பதற்காக மனிதர்களை தங்களுடைய அடிமைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்ற உண்மையை நம்முடைய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் நமக்கு சொல்லிட்டு போனார். ஆனால் மனிதர்கள் எல்லோரும், அதாவது நம்முடைய வள்ளல் பெருமான் வருவதற்கு முன்பு எல்லா மனிதர்களும் அடைந்த ஒரு நிலை அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னால் சதாசிவ நிலை. அந்த நிலை அதுக்கடுத்து துரியத்திலிருந்து ஏகசிவம், ஏகசக்தி அவங்களுடைய ஆற்றல்களை அனுபவித்தவர்கள். அதற்கு மேற்கொண்டு நிறைய பேரை அவங்க போக விடலை. அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த 5 மூர்த்திகளும் மனிதர்களை சக்திகளும் சித்துகளும் கொடுத்து தங்களுக்கு கீழேயே அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்த ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தந்தை நமக்கு கொடுத்தவர் தான் ராமலிங்க பெருமான். சரிங்களா? அவர் தான் இந்த மூர்த்திகளினுடைய விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த மூர்த்திகள் தொடர்ந்து இந்த பூமியில செயல்பட்டு இருக்கணும்னு சொன்னா அவர்களை வழிபடக்கூடிய அடியவர் பெருமக்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ அடியார்கள் இல்லை என்று சொன்னால் மூர்த்திகளுக்கு பெருமை இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாருக்குமே
மூதேவி அப்படின்ற தெய்வம் தெரியும். மூதேவியை மூத்த தேவின்னு சொல்லுவாங்க, காளியினுடைய அம்சமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு காலத்தில் மிகப்பெரிய பெரும் தெய்வமாக இருந்த ஒரு பெருமாட்டி இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் அவர்களை வழிபடுவது இல்லை. அப்போ ஒரு கடவுள் இருக்கணும்னு சொன்னால் மனிதர்கள் அவர்களை வழிபட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த ஈஸ்வர மூர்த்தங்கள்லாம் என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னால், அவங்க நம்மளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் திரும்பியும் நம்மளை யாரும் வணங்காமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சுயசார்பின் காரணமாக இந்த மனிதர்கள் மேல்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து 6 ஆதாரங்கள் மூலமாக நமக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மூதேவி மட்டும் ஒரு மூத்த தேவி, அவங்க மட்டும் நமக்கு ஒரு உதாரணம் கிடையாது. நாம் திருமாலையும் மறந்துட்டோம். நாம் இப்போ பெருமாள் கும்பிட்டுருக்கோம் இல்லையா, அவரை மறந்து நாம் இப்போ அவரையும் மறந்துட்டோம். கூடிய சீக்கிரத்தில் மறந்துடும் அவரையும். அடுத்து இன்னொரு தெய்வத்தையும் நாம் மறந்துட்டோம்னு சொன்னால் இந்திரன். நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய 3 பெரும் இறைவனை நாம் வெவ்வேறு பேர் வச்சு வணங்கிட்டோம். ஆனால் தமிழ் மொழியும் சிவமும் வேறு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த 5 மூர்த்திகளையும் தாண்டி ஏக இறைவனாக இருக்கக்கூடிய ஆதிசிவம் ஆதிசக்தி இருக்காங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா?